உணவகத்தில் முகமூடி அணிந்த கும்பலின் பாராங்கத்தி தாக்குதலில் 4 பேருக்கு கடுமையான வெட்டு. நீலாய் நகரில் உள்ள ஒரு உணவகத்தில் இரவு 9:40 மணியளவில் காரில் வந்ததாக சந்தேகப்படும் 5 பேர் அடங்கிய கும்பல் கடை மேசையில் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த நபர்களை குறிவைத்து பாராங்கத்தியால் வெட்டிய சம்பவம் நிகழ்ந்தது என்று மாவட்ட காவல்துறை தலைவர் அப்துல் மாலிக் அசேம் உறுதிப்படுத்தினார். காரில் மது அருந்திக் கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு விரைந்து முகமூடி அணிந்த 5 பேர் திடீரென கடையில் புகுந்து தாறுமாறாக வெட்டியதில் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்த 44 முதல் 59 வயதுக்கு உட்பட்ட 4 ஆடவர்கள் ஸ்ரம்பான் துவங்கு ஜஃபார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டு உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக அவர் விளக்கினார். உள்ளூர்வாசிகள் என சந்தேகிக்கப்படும் 5 முகமூடி அணிந்த நபர்கள் நடத்திய இந்த தாக்குதல் சம்பவம் ஆயுதம் ஏந்தி கலவரம் செய்த குற்றவியல் 148, 326 பிரிவுகளின் கீழ் வழக்கு விசாரிக்கப்படுகிறது என்று அப்துல் மாலிக் அசேம் குறிப்பிட்டார். சீனர் உணவக கடையில் முகமூடி அணிந்த கும்பலின் ஆயுதம் ஏந்தி வெட்டும் சம்பவத்தில் வாடிக்கையாளர்கள், குழந்தைகள் உயிரை பிடித்துக்கொண்டு தலை தெறிக்க ஓடுவது சமூக வலைதளங்களில் வைரலாகி நீலாய் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.